தங்கம் இந்தியர்களோட உணர்வோட கலந்த ஒரு விஷயம். ஆனா அதே தங்கம் இன்னைக்கு பங்கு சந்தையையே அதிர வச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியல? ஒரே ஒரு அறிவிப்பு மொத்த நகைக்கடை அதிபர்களும் இப்போ அதிர்ச்சியில் இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், நம்ம ஊரு தங்கமயில்னு எல்லா ஜாம்பவான்களோட பங்குகளும் சரசரவன சரிஞ்சிருக்கு. அதுவும் ஒரே நாள்ல பல ஆயிரம் கோடி ரூபாய் அவுட். இதற்கெல்லாம் காரணம் பிரதமர் மோடி கொடுத்த ஒரு அதிரடி வேண்டுகோள் தான். அப்படி என்ன சொன்னார் மோடி? ஏன் நகைக்கடைகள் இப்ப புலம்பிட்டு இருக்காங்க? இதனால தங்க விலை குறையுமா இல்ல ஏறுமா? முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். விஷயம் என்னன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்தில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடந்தது. அதுல பேசின பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஷாக்கிங் வேண்டுகோளை நாட்டு மக்கள் முன்னாடி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தையும் நம்மிடம் இருக்கும் டாலர் இருப்பையும், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை பாதுகாப்பது இப்போ ரொம்ப அவசியம். அதனால பொதுமக்கள் எல்லாரும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்க நகைகள் வாங்குறத தவிர்த்திடுங்க அப்படின்னு சொன்னார். பிரதமர் இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே ஒட்டுமொத்த நகை விற்பனை துறையும் ஆடி போயிருச்சு. திங்கட்கிழமை காலையில பங்கு சந்தை ஆரம்பிச்சப்போ நகை நிறுவனங்களோட பங்குகள் எல்லாம் ரத்த களரியா மாறினதுதான் மிச்சம். குறிப்பா பாத்தீங்கன்னா, டைட்டன் கம்பெனியோட பங்கு விலை சுமார் 6.4% வரைக்கும் குறைஞ்சது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகள் 8.3% சரிவை சந்திச்சது. இதையெல்லாம் விட மோசமா ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தோட பங்குகள் 12.2% வரைக்கும் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தங்கமயில் ஜுவல்லரி பங்குகள் கூட 6% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இது ஏதோ சாதாரண இறக்கம் கிடையாது. இந்த நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் முதலீட்டை ஒரே நாள்ல இழந்திருக்காங்க. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா பிரதமரோட அந்த ஒரு வருஷ தடை வேண்டுகோள் தான். சரி, பிரதமர் ஏன் திடீர்னு இப்படி சொல்லணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார காரணங்களை நாம புரிஞ்சுக்கணும். மத்திய கிழக்கு நாடுகள்ல, அதாவது மிடில் ஈஸ்ட் பகுதியில் இப்போ போர் பதற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு. போர் சூழல் வரும்போது உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயரும். அதே நேரத்தில் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பும் பாதிக்கப்படும். இந்தியா தன்னோட தேவைகளுக்காக பெருமளவு தங்கத்தை வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. தங்க வாங்க நாம டாலர்களை கொடுக்கணும். இதனால நம்ம நாட்டோட வெளிநாட்டு பண இருப்பும் வேகமா குறைய வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கணும்னா தங்கம் இறக்குமதியை குறைக்கணும். மக்கள் தங்க வாங்குறத நிறுத்தினா இறக்குமதியும் குறையும், பொருளாதாரமும் தப்பிக்கும். இதுதான் அரசாங்கத்தோட திட்டம். ஆனா இது நகைக்கடை நடத்துறவங்களுக்கும் அதுல முதலீடு செஞ்சவங்களுக்கும் ஒரு பெரிய இடியா வந்து இறங்கியிருக்கு. இதோ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்தியாவை பொறுத்தவரை கல்யாணம் மற்றும் விசேஷங்களுக்கு தங்கம் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமா? உங்களோட கருத்து என்ன? ஒரு வருஷம் நம்மால தங்கம் வாங்காம இருக்க முடியுமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவிப்பு நகை நிறுவனங்களோட லாபத்தை நேரடியா பாதிக்கும். குறிப்பா வர்ற திருமண சீசன்ல விற்பனை ரொம்ப குறைய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க. டைட்டன் போன்ற பெரிய நிறுவனங்கள் தங்களோட லாபத்துல பெரும் பகுதியை இந்த சீசன்ல தான் எடுப்பாங்க. இப்போ மோடியோட இந்த வேண்டுகோள் மக்களோட மனநிலையில ஒரு தயக்கத்தை ஏற்படுத்திடும். இதனால தான் முதலீட்டாளர்கள் பயந்து போய் தங்களோட பங்குகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்கோ கோல்டு 10.7%, பிசி ஜுவல்லர் 5%ன்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இந்த சரிவுனால முதலீட்டாளர்களுக்கு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கலான்னு சில ஆரம்ப கட்ட புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. சில பொருளாதார வல்லுநர்கள் இதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் பார்க்கறாங்க. அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், இந்தியா இப்போ ஒரு இக்கட்டான உலக பொருளாதார சூழல்ல இருக்கு. ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நிலைமை நமக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கோ வந்துடக்கூடாதுங்கிறதுல அரசாங்கம் உறுதியா இருக்கு. இதனால தான் மக்கள் கிட்ட இந்த தியாகத்தை மோடி எதிர்பார்க்கிறார். ஆனா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை தப்பா விமர்சிக்கிறாங்க. மக்களோட வாங்கும் சக்தியை அரசு கட்டுப்படுத்துது, இது பொருளாதார பின்னடைவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்போ அடுத்ததா என்ன நடக்கும்? பங்கு சந்தை வல்லுநர்கள் சொல்றபடி இன்னும் சில நாட்களுக்கு இந்த நிறுவனங்களோட பங்குகள் ஏறி இறங்கும். பொதுமக்கள் நிஜமாவே தங்க வாங்குறத நிறுத்துறாங்களா இல்லையான்னு தெரிய இன்னும் சில வாரங்களாகும். ஆனா ஒன்னு மட்டும் உறுதி, அரசாங்கம் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை இன்னும் உயர்த்தவும் வாய்ப்பிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, மோடியின் இந்த அறிவிப்பு தற்காலிகமா நகைக்கடை பங்குகளை பதம் பார்த்திருக்கு. ஆனா நீண்ட காலத்துல இது பொருளாதாரத்துக்கு நன்மையா இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாட்டின் பொருளாதாரத்துக்காக தங்க நகைகள் வாங்குறத ஒரு வருஷம் தள்ளி போடுவீங்களா? உங்க பதில கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க.
இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.